இன்றைய ஆன்மீக தகவல். பழனியை நோக்கி பயணம் செய்வார் பழவினை போகும் அம்மா. பழவினை என்பது நம்முடைய இந்த பிறவியிலே நம்மை தொடர்ந்து வருவது. இந்த பழனி ஆண்டவனை தரிசித்தால் நம்முடைய பழவினைகள் கர்மாக்கள் கரையும். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே 3வது படை வீடாக அற்புதமாக காட்சியளிப்பது பழனிமலை. ஆண்டி கோலத்திலே திகழ்கின்ற இந்த பழனி தண்டாயுதபாணி நமக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய தெய்வம். முருகனை வணங்குகின்ற பக்தர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அவர்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் என்பதே வராது, செல்வம் கொழிக்கும். முருகனை வணங்குபவர்களுக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அன்பர்களை பாருங்கள், அவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முருகனை அதிக வழிபாடு செய்பவர்கள் செல்வச் செழிப்பிலே இருப்பார்கள். நகரத்தார், குறிப்பாக நகரத்தாரிலே ஏழையே பார்க்க முடியாது. காரணம், அவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க கந்தன் இருக்கின்றார். கந்தனை சிக்கென பிடிப்பார்கள் நகரத்தார். ஆகவே நகரத்தாரிலே ஏழை என்பவரையே பார்க்க முடியாது, மிக மிக அரிது. ஏதோ கர்ம வினையாலே ஓரிருவர் இருக்கலாமே ஒழிய நகரத்தார் சமூகத்திலே ஏழை என்பதையே பார்க்க முடியாது. காரணம், முருகப்பெருமானுக்கு அவர்கள் அவ்வளவு செய்வார்கள். 10 ரூபாய் வந்தால் 7 ரூபாய் முருகனுக்காக செலவு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மக்கள். இந்த பழனி திருக்கோவிலை பற்றி பேசினோம் அல்லவா? இந்த பழனி திருக்கோவிலிலே அதிசயமான பல தகவல்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள், அதாவது நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இவை மட்டும்தான் உபயோகிப்பார்கள் அபிஷேகத்துக்கு. அதேபோல் மார்கழி மாதத்திலே பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சந்தனம், பன்னீர் இவை தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியினுடைய சிரசிலே வைத்து உடனே அகற்றப்படுகின்றது. அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இதிலே சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதமாகும். அந்த விபூதி கிடைப்பது மிக மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு. 5 முதல் 7 நிமிடங்களுக்குள்ளாக இந்த அபிஷேகமானது முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ முருகப்பெருமானுக்கு கிடையாது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும். அதேபோல் இரவிலே முருகனுடைய மார்பிலே மட்டும் வட்ட வடிவிலே சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது. விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கிடையிலே ஒரு பொட்டு அளவு சந்தனம் வைக்கப்படும். முன்பு சந்தன காப்பை முகத்திலேயும் சார்த்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இந்த முறை மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் மிக பழமையான விக்கிரகம் அல்லவா இது, போகரால் வடிவமைக்கப்பட்ட விக்கிரகம். இந்த விக்கிரகமானது மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலே இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக தருகின்றார்கள். தண்டாயுதபாணி சிலையிலே நெற்றியிலே ருத்ராட்சம் இருக்கின்றது. கண், மூக்கு, வாய், தோள், கை, விரல்கள் போன்ற எல்லாமே மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகருடைய அற்புதமான ஒரு வடிவமைப்பு. இந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம், இதுவரை யாருமே உணர்ந்திராத ஒரு வாசமானது பரவி கிடக்கும். தேவலோகத்திலே மட்டும் இந்த வாசம் வரும் என்று சொல்வார்கள். தேவலோகத்தை நாம் போய் பார்க்க போவதில்லை. ஆனால் அந்த மனமானது பூலோகத்திலே எங்கும் வேறெங்கும் கிடைக்காத ஒரு நறுமணம் என்று சொல்கின்றார்கள். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும், இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலே சென்று தேர்வு செய்து 81 சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொல்படி தயார் செய்ததாகவும் வரலாறு கூறுகின்றது. போகர்
இகபரத்திலே இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பழனி முருகன் தான் குலதெய்வம் ஆனார். அதனால்தான் கேரளத்திலே இருந்து நிறைய மலையாளிகள் இந்த ஆலயத்துக்கு தேடி தேடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வருகின்றார்கள். கல்லிலே சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தால் சிலை செய்த இந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றதென்றால் அதற்கு முருகப்பெருமானுடைய கருணையும் அன்னை பார்வதி தேவியின் அருளும் சிவபெருமானின் அருளும் போகருடைய அந்த ஞானமும் தான் காரணம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்திலே ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கின்றது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக நின்று இடது பக்கத்திலே தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனென்றால் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நாம் தரிசிக்கவே முடியாது. பழனியிலே 2 மரகத லிங்கம் இருக்கின்றது. ஒன்று முருகர் சன்னதியிலே, மற்றொன்று போகர் சமாதியின் மேலே இருக்கின்றது. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகின்றது. நவபாஷாணத்துக்கு நல்லெண்ணெய் ஆகாது. பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் தவிர மற்ற அபிஷேகங்கள் வழக்கத்திலே இருக்கின்றது. பாஷாண மருந்துகள் சாப்பிடும்போது நல்லெண்ணெயை தவிர்ப்பது மரபு என்று சித்த வைத்தியம் சொல்கின்றது. ஆக நம்முடைய ஆன்மீகம் என்பது அற்புதமான மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்தது. இந்த போகர் வழிபட்ட அந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குறிப்பாக முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். நம் எல்லோருக்கும் அதுதான் மிக மிக முக்கியம். பழனி தண்டாயுதபாணியை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். பழனிமலை முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.